வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய பர்சன்டேஜ் அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, இரு எண்களின் கூடுதல் வந்து 2490 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எண்ணின் 6.5% வந்து மற்றொரு எண்ணின் 8.5%க்கு சமம் அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. எனில் அந்த இரு எண்களை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இரண்டு எண்களை ஆட் பண்ணால் 2490 கிடைக்கி, அதே மாதிரி ஒரு எண்ணினுடைய 6.5% வந்து மற்றொரு எண்ணினுடைய 8.5%க்கு ஈக்குவல் அப்படின்ட்டு கொடுத்துட்டு அந்த இரண்டு எண்களை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இரு எண்களை x, yன்னு வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் 2490 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. இதை நான் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எண்ணின், அதை நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸின் 6.5% வந்து ஒய்யின் 8.5%க்கு சமம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 6.5% எப்படி எழுதலாம், 6.5 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாமா. அதே மாதிரி 8.5% 8.5 பை 100 இன்ட்டு ஒய்ன்னு எழுதலாமா. அப்போ அந்த 100ம் 100ம் கேன்சல் ஆயிரும். அப்போ 6.5 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8.5 இன்ட்டு ஒய்ன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 8.5 டிவைடட் பை 6.5ன்னு ஆகுமா. இங்கே இருக்க மல்டிப்ளை இங்கே வந்து டிவிஷன் ஆயிரும். ஸோ மேலே இருக்கிறது இங்கே வந்தால் கீழே போயிடும். ஸோ அப்போ எக்ஸினுடைய வேல்யூ வந்து நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 8.5 டிவைடட் பை 6.5ன்னு கிடச்சிருக்கா, இன்ட்டு ஒய். நான் என்ன பண்ணுறேன், இதோட மேலையும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், வேல்யூ ஒன்றும் மாறாது. இப்போ இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த புள்ளியானது போயிடும். அதே மாதிரி கீழையும் புள்ளி போயிடும். இப்போ அடிக்கலாமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 17 டிவைடட் பை 13 இன்ட்டு ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நமக்கு எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்குல்ல, இதை வந்து ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 டிவைடட் பை 13 இன்ட்டு ஒய் இன் 1ன்னு போட்டுக்கலாமா. அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2490 கிடச்சிருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், 17 பை 13 இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2490 ஆகுமா, 90. அப்போ இப்போ நான் வந்து இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 17y ப்ளஸ் 13y டிவைடட் பை 13 இஸ் ஈக்குவல் டு 2490 கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 30y டிவைடட் பை 13 இஸ் ஈக்குவல் டு 2490 அப்படின்னு கிடைக்குமா. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, 83. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 83 இன்ட்டு 13 ஆயிருமா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாமா. ஆன்சர் வந்து 1079. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 1079. அப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு. நமக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருந்தது, 17 டிவைடட் பை 13 இன்ட்டு ஒய்ன்னு கிடச்சிருந்துச்சா. அப்போ ஒய்க்கு பதிலாக நம்ம இந்த கிடைச்ச வேல்யூவை அப்ளை பண்ணலாமா, 1079. இப்போ இதை அடித்தோம்னா 8 அப்புறம் 3. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17 இன்ட்டு 83. அப்போ 83ஐயும் 17ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து எக்ஸினுடைய வேல்யூ கிடச்சிரும். அப்போ எக்ஸினுடைய வேல்யூ 1411. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இரண்டு எண்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா, அதில் ஒரு எண் வந்து 1411, இன்னொரு எண் வந்து 1079. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.